இப்போ ECR OMR செம்ம கனெக்ட். Stepstone secret plot near Kovalam ECR. Beach resort plot just 24 lakhs ல. Launching offer ல plot வாங்குங்க 5 lakhs profit. Hey guys, so இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா எக்மோர் மியூசியத்துல நடந்துட்டு இருக்க ஹாபிஸ் திருவிழாக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இங்க என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா பழையங்காலத்து பொருள் எல்லாமே வந்து எக்ஸிபிட் பண்ணி வச்சிருக்காங்க. வெறும் எக்ஸிபிஷனுக்கு மட்டும் இல்லாம சேலும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இப்போ உள்ள போக போறோம், என்னென்ன திங்ஸ்லாம் இருக்குன்றதை எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஸோ உள்ள போயிடலாமா? வாங்க. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. சரி, ஓகே. இந்த எக்ஸிபிஷனுக்கு உள்ள என்ட்ரி ஆனோடனே ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டால் தான் இருக்கு. இந்த செட்டப் பார்க்கும்போதே வந்து ஒரு கொலு செட்டப்ல தான் வச்சிருக்காங்க. ஸோ இங்க என்னென்ன திங்ஸ் இருக்குன்றத அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நீங்க என்னென்ன பொருள்லாம் வச்சிருக்கீங்க? 40 இயர்ஸ் முன்ன வந்த டிங் டைல்ஸ். ஓகே, எல்லாம் இது. ஸோ இது எல்லாமே 40 இயர்ஸ் ஓல்டான இது. 40 இயர்ஸ் ஓல்ட். ஓகே, இது எல்லாமே எப்படி மெட்டீரியல்? இது பேட்டரி போட்டு ஓடுறதா? பேட்டரி, சில பேட்டரி இருக்குது, சில பேட்டரி இல்லாத இருக்குது. எல்லாம் இதுல பண்ணுது. ஸோ இப்போ வந்து இது எல்லாமே வந்து 40 இயர்ஸ் பழமையானது. இப்போ மக்கள்லாம் வந்து இதுக்கு இப்போ வந்து கிரேஸ் இருக்கா? இப்போ நல்ல கலெக்ஷன் இருக்கு, நல்ல கலெக்ஷன் வாங்குறாங்க. ஸோ இந்த திங்ஸ் எல்லாமே வந்து கலெக்ட் பண்றதுக்கும் ஆள் இருக்காங்க இல்லையா? சரி, ஓகே. ஸோ இது பார்க்கும்போதே நிறைய டைப்ஸான பொம்மை இருக்கு. இந்த சின்ன சின்ன கார்ஸ்ல இருந்து, கார் கலெக்ஷன்ல இருந்து. அந்த காலத்துல. ஓகே, பொம்பரம். ஓகே, இது பொம்பரமா? ஸோ நம்ம அந்த கயிறு வச்சு பார்த்த பொம்பரம் தான் பார்த்துருக்கோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவே இருக்கு இந்த பொம்பரம். ஸோ இது எல்லாமே வந்து உண்டியல். ஓகே, இது எல்லாமே இந்த மாதிரி வர்க் ஆகுற திங்ஸ் தான். பேட்டரி மாதிரி எல்லாம் இது சிலது தான் வந்து பேட்டரி மாதிரி. சில பேட்டரி, சில பேட்டரி இல்ல. ஓகே, அப்ப கீ கொடுத்து ஓடுற, அப்ப கீ கொடுத்து ஓடுற மாதிரியான இதெல்லாம் கீ தான். ஓகே, இதெல்லாம் கீ தான். சரி, ஓகே. ஸோ இங்க வந்து கீ கொடுத்து ஓடுற மாதிரியான பொம்மைகளும் இருக்கு. பேட்டரி போட்டு ஓடுறது இது வந்து ரொம்ப ஒரு 40 இயர்ஸ் பழமையான பொருட்கள்ன்றதுனால பேட்டரி போட்டு ஓடுறது வந்து சிலது தான் இருக்கு. இந்த கீ கொடுத்து ஓடுறது அது மாதிரி இந்த மெக்கானிசமான திங்ஸ் தான் வந்து நிறையவே இங்க கலெக்ஷன் வச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி திங்ஸ் வாங்கணும்னா இங்கே இது எக்ஸிபிஷனுக்கு உள்ளே வந்தோடனே ஃபஸ்ட்டு ஸ்டாலே நம்ம அண்ணன் ஸ்டால் தான், இங்கே வந்து வாங்கிக்கலாம். ஸோ ஓகே சார், இங்கே என்னென்ன கலெக்ஷன்லாம் இருக்குது சார்? என்னென்ன காயின் கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருக்கீங்க?
ஆக்சுவலாக இது வந்து தமிழ் ஸ்கிரிப்ட் காயின்ஸ். ஓகே தமிழில் என்னெல்லாம் இது எழுத்துள்ள நாணயங்கள் உண்டோ அதெல்லாம் தான் இதில் வச்சுருக்கோம். ஓகே சரியா? இது பழைய மன்னர்கள் காலத்துலேருந்து இப்போ உள்ளது வரைக்கும் இருக்குது. ஓகே இதெல்லாம் இது பண்ணலாம். இப்போது உதாரணத்துக்கு இதை பார்த்தீங்கன்னா 2 பக்கம் தமிழில் இருக்குது. ஒரு பக்கம் வந்து விஸ்வநாதன் எழுதியிருக்கு, இன்னொரு பக்கம் வந்து பாண்டியன் எழுதியிருக்கு. ஓகே வச்சு 2 மீனோட. ஸோ இது வந்து வெளியிட்டது யாருன்னா விஸ்வநாத நாயக், மதுரை ஆண்ட விஸ்வநாத நாயக். காலம் வந்து 1529லேருந்து ஓகே. இந்த மன்னர் ஆட்சி செஞ்ச காலத்து அந்த காலம் தான் மெயினாக எல்லாமே. இருக்குது. ஓகே ப்ளஸ்ஸு உங்களுக்கு இதை பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் பிரசிடென்சி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆண்டபோது அவங்க வெளியிட்ட நாணயங்கள். ஓகே இது 40 காசுன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து தெலுங்கு இருக்கும், தமிழ் இருக்குது, இந்த பக்கம் உருது இருக்குது, அப்புறம் இங்கிலீஷும் இருக்குது. 4 லாங்குவேஜ் ஒரே காயினில் இருக்குது. இதை தவிர வெளிநாட்டில் தமிழில் இட்ட காயின்கள். இது ஸ்ரீலங்காவில் தமிழ் எழுத்துள்ள காயின்கள். ஓகே. வெளிநாட்டுல நம்ம தமிழ் எழுத்துக்கள் மூலமா ஸ்ரீலங்கா இருக்கு. ஓகே 3 கண்ட்ரியில் இருக்குது. என்ன நம்ம ஸ்ரீலங்காவில் இருக்குது, அப்புறம் வந்து சிங்கப்பூரில் எழுதுவாங்க, ஓகே ப்ளஸ் இந்தியாவில். ஓகே இந்த 3 கண்ட்ரியில் தமிழ்லேயே இருக்கும். கரன்சியில் வந்து உங்களுக்கு இதுலேயும் இருக்கும், மலேசியாலையும் இருக்கும். ஓகே கரன்சியில் இந்தியாவில் வந்து 2 காயின் தான் தமிழ் எழுத்துள்ள காயின். ஓகே ஒன்று அண்ணாத்துறை, இன்னொன்று கருணாநிதியோட வாழ்வு வளமுடன் அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். ஓகே இந்த 2 காயின் தான் தமிழ் எழுத்துள்ள காயின். ஓகே சார். இவ்ளோ கலெக்ஷன் வச்சிருக்கீங்க. எவ்வளவு இயர்ஸா வந்து இதெல்லாம் கலெக்ட் நான் வந்து 40 வருஷம் மேலே ஆச்சு. 40 வருஷமா கலெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே. சோ இந்த கலெக்ஷன் மட்டும் இல்லாம வேற என்னென்ன கலெக்ஷன்ல வச்சிருக்கீங்க? இது நிறைய காயின்ஸ் இருக்குது, கரன்சி இருக்குது, வெளிநாட்டு கரன்சி, இது பிரிட்டிஷ் இந்தியா, அப்புறம் வந்து போஸ்ட் கார்ட்ஸு, அதுலேயும் பல விதிகள், மேக்டோல் போஸ்ட் கார்டு, அப்புறம் பெர்மனண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், அந்த மாதிரி இது சிறப்பு இதுகள், நிறைய இதுகள் இருக்குது. ஓகே சார். இது எல்லாமே வந்து இப்ப சேல் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல? சேல்ஸ் கிடையாது, ஒன்லி ஃபார் ஷோ. ஆமாம், இது என்னோட பெர்சனல் கலெக்ஷன். ஓகே. எதுவுமே சேல்ஸ் கிடையாது. இப்போ இதை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பிரிமிட்டிவ் மணின்னு சொல்லுவாங்க. அதாவது பணம் வர்றதுக்கு முன்னால் மக்கள் பண்டை மாற்றி யூஸ் பண்ண ஒரு காயங்கள். இது வந்து ரிக்பேர் பீரியடு. இந்த பீரியடில் காயின் இதெல்லாம் பார்க்கலாம். எல்லாமே இதில் இருக்கும். இந்த திங்ஸ் எல்லாமே வந்து காசு வரதுக்கு முன்னாடி முன்னாடி உள்ளது. ஃபர்ஸ்ட்ல வந்து இந்த இது கடுகு இந்த மாதிரி பொருள் இது பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, நம்மளோட நல்ல கூடின பொருள்களை அது விற்க ஆரம்பிச்சாங்க. இப்போ நெக்லஸ் பார்ப்பாங்க, நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, வேணுமா எனக்கு அது தரு, நான் உனக்கு தரேன். இதுதான் சிம்பிள். அந்த மாதிரி பண்ணது தான் இதெல்லாம். சரி ஓகே. அடுத்ததா வந்து நம்ம இப்ப இந்த காயின் கலெக்ஷன்லாம் பார்த்தாச்சு. இப்போ நீங்க பார்த்ததுனாலே அவர் எல்லாமே வந்து இது எதுக்குமே சேல்ஸ் கிடையாது, வெறும் எக்ஸிபிஷனுக்காக தான் வந்து வச்சிருக்காரு. ஏன்னா வந்து அவர் இது 40 இயர்ஸா வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அது இது எல்லாமே அவர் ஒரு மெமரிஸா வச்சுட்டு இருக்கிறதுனால இது எதுவுமே வந்து சேல்ஸ் கிடையாது. பட் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போதே வந்து இந்த ஒரு ஆன்டிக் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து இவ்வளோ ப்ரெஷியஸா வந்து பாதுகாத்துட்டு இருக்காங்க. இதை பார்க்கறதுக்குமே வந்து நிறைய மக்கள் வந்து பார்த்துட்டே தான் இருக்காங்க. நிறைய பேர் இதை வாங்கவும் ஆசைப்படுறாங்க. ஆனா வந்து இவர் நான் இது வந்து என்னோட சொந்த கலெக்ஷன் பா, அதனால இதை வந்து நான் சேல்க்கெல்லாம் வைக்கல அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு. அதனால நம்மளும் பார்த்துட்டு கிளம்பிடலாம். வாங்க நெக்ஸ்ட் ஸ்டால் என்ன போட்டிருக்காங்கன்றத போய் பார்க்கலாம்.
வணக்கம். கோசை நகரான் தமிழர் தொழிற்சேகம். எங்களுடைய இசையரங்கமானது கோயம்பேடு பகுதியிலே பல வருடங்களாக இயங்கி கொண்டிருக்கிறது. தமிழருடைய பாரம்பரியமான இசைக்கருவிகளாக நம்முடைய முன்னோர்கள் முதற்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் என்று 3 வகையான தமிழ்ச்சங்கங்களை அமைத்து தமிழ் வளர்த்த காலங்களிலே பயன்படுத்தப்பட்ட இசைக்கருவிகளை நாங்கள் 140 வகையான இசைக்கருவிகளை பட்டியலிட்டு கடந்த 18 வருடங்களாக வருடத்திற்கு 5 கருவிகளை மீட்டெடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தற்பொழுது பல லட்ச கிலோமீட்டர்களை பயணம் செய்து தமிழகம் முழுவதும் கோயம்பேடு முதல் குமரி வரை 700 கிலோமீட்டராக இருந்தாலும் இந்த 700 கிலோமீட்டரிலே பல கிராமங்கள் சேர்ந்து பயண தூரமானது கிட்டத்தட்ட ஒரு 12 லட்சம் கிலோமீட்டரை கடந்து பயணம் செய்ததனுடைய விளைவாக 120 வகையான இசைக்கருவிகளை நாங்கள் மீட்டு எடுத்து வைத்திருக்கின்றோம். இந்த இசைக்கருவிகள் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இன்றைக்கு கீழடியிலே ஆதிச்சநல்லூரிலே நம்முடைய பழமையை தேடிக்கொண்டிருக்கின்றோம். அந்த பழமைக்கான சான்று இந்த இசைக்கருவிகளிலே இருக்கிறது. இந்த இசைக்கருவிகளை ஆய்வு செய்கின்ற பொழுது ராஜராஜன் 10ஆம் நூற்றாண்டிலே ஆண்டு கொண்டிருக்கின்ற பொழுது திருமுறையை மீட்டெடுத்தான். அந்த திருமுறையும் ஓலைச்சுவடிகளாகத்தான் கிடைத்தது. எஞ்சி மிஞ்சி தான் அதுவும் கிடைத்தது. அந்த எஞ்சி மிஞ்சி அந்த ஓலைச்சுவடிகளிலே இருந்த திருமுறைகளை இருக்கின்ற தேவாரங்களையும் திருவாசகங்களையும் திருமுறைகளாக வகுக்கிறார்கள். அப்படி வகுக்கின்ற பொழுது அதனை பெரிய புராணம் என்ற ஒரு நூலாகவும் சேக்கிழார் குன்றத்தூரிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முதலமைச்சராக அன்றைய தினத்திலே இருந்து வாழ்ந்த சேக்கிழார் அந்த 12 திருமுறைகளையும் வகுக்கிறார். அந்த 12 திருமுறைகளில் 72 வகையான தமிழ் இசைக்கருவிகள் நிறைந்து கிடக்கிறது. ஒவ்வொரு கருவிகளுக்கும் பல பாடல்கள் இருக்கிறது. பல பாடல்களை எடுத்துக்காட்டாக சொல்லலாம். அப்படி பல இசைக்கருவிகள் நிறைந்திருந்தாலும் இன்றைய காலகட்டத்திலே 21ஆம் நூற்றாண்டிலே சென்னையிலும் தமிழகத்திலும் இசைக்கருவிகளுடைய எண்ணிக்கையை பார்த்தால் 5 கருவிகள் 6 கருவிகள், அதை விட வேறு ஒன்றுமில்லை. அதுபோல உள் அரங்கத்திலே இசைக்கூடிய கருவிகள் மட்டும்தான் உயிரோடு இருக்கிறது. வெளி அரங்கத்திலே இசைக்கக்கூடிய கருவிகள் எல்லாம் மாண்டு எத்தனையோ ஆண்டு ஆகிறது. ஆகையால் அந்த இசைக்கருவியுடைய பட்டியல்களையும் எடுத்து இன்றைக்கு 120 வகையான இசைக்கருவிகளை கண்காட்சிக்கு வைத்திருக்கின்றோம். அனைவரும் இந்த இசைக்கருவிகளை கண்காட்சியாக பார்த்தால் போதுமா என்றால் தேவையில்லை. இந்த கருவிகளை உங்களது வீடுகளிலே இந்த கருவிகள் என்ன செய்யும், கருவிகளை எதற்காக நீங்கள் முதன்மை செய்கிறீர்கள், இந்த கருவிகள் அப்படி என்ன ஒரு பெரிய மாற்றத்தை புரட்சியை இந்த தமிழகத்திலே செய்யப்போகிறது என்று நீங்கள் கேட்டீர்களே. ஆனால் கருவிகள் கலைகளை உருவாக்குகிறது, கலைகள் பண்பாடுகளை உருவாக்குகிறது. பண்பாட்டினுடைய நீட்சி தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலையாக இருக்கிறது. ஆக தமிழுடைய பாரம்பரியமான வாழ்க்கை நிலையை பறைசாற்றுகின்ற ஒரு அங்கமாக இந்த இசைக்கருவிகள் இருக்கிறது. இந்த இசைக்கருவிகளை இன்றைக்கு நாங்கள் மயிலாப்பூர் போன்ற பல ஆலயங்களில் இசைக்கருவிகளை இசைக்கின்ற பொழுது நுரையீரல் நிபுணர்களும் பல வல்லுநர்களும் வந்து எப்படி இந்த இசைக்கருவிகளை இவ்வளவு சுலபமாக வாசிக்கிறீர்கள், எங்களுடைய நோயாளிகள் அனைவரும் ஒரு பலூனை கொடுத்து ஊத சொன்னால் யாரும் ஊத மாட்டுகிறார்கள், அவர்களை ஊத வைப்பதற்குள் எனக்கு ஊதி விடுகிறது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆக உங்களுடைய நுரையீரல் சீராக இயங்க வேண்டும் என்று சொன்னாலும் நம்முடைய சித்தர் பெருமக்களும் தமிழ்நாட்டினுடைய இருக்கின்ற முன்னோர்கள் அனைவரும் மூச்சினையே அடிப்படையாக வைத்து மூச்சு கட்டுப்பாட்டையே அடிப்படையாக வைத்து செயல்பட்டிருக்கிறார்கள். ஆக மூச்சினை கட்டுப்பாடு இல்லாமல் விடுகின்ற நம்ம மனிதர்கள் அனைவரும் மூச்சினை கட்டுக்குள் வைக்க வேண்டும் என்று சொன்னால் இங்கு இருக்கின்ற இசைக்கருவிகளை, காற்றுக்கருவிகளை இசைத்தால் மூச்சும் கட்டுக்குள் இருக்கும், நோயும் கட்டுக்குள் இருக்கும், ஆரோக்கியம் அனைத்து இடங்களிலும் நிறைந்து இருக்கும்.
எக்ஸிபிஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க. இப்போ நீங்க என் பின்னாடி பாத்தீங்கன்னா கூட தெரியும், அந்த காலத்துல பயன்படுத்தின மாட்டு வண்டி அந்த கலெக்ஷன்லாம் கூட இங்க வச்சிருக்காங்க. ஸோ இங்க சுத்தி பார்க்கும் போதே டிவி கலெக்ஷன்ஸா இருக்கட்டும், பெர்ஃப்யூம் கலெக்ஷன்ஸ் இருக்கு, கிளாக் கலெக்ஷன்ஸ், வாட்ச் கலெக்ஷன், அப்படி இப்படின்னு வந்து ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இப்போ இருக்க குழந்தைகள்லாம் வந்து வெளியே போய் விளையாடுறது இல்லை, இல்லைன்னா வேற ஏதாச்சும் ஃபோனையே பார்த்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸிபிஷனுக்கு கொண்டு வந்தீங்கன்னா இவங்களுக்குமே வந்து இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க எல்லாரையுமே வந்து இந்த எக்ஸிபிஷனுக்கு கூட்டிட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் தையல் மிஷின் வெரைட்டிஸாக இருக்கட்டும், இங்கே சுற்றி சுற்றி பார்க்கும்போது இந்த பொருளில் வந்து இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குமா, இந்த பொருளில் இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குமா அப்படின்னு ஒரு ஆச்சரியத்திலே தான் வந்து ஃபுல்லாக சுற்றி பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்களுமே இந்த எக்ஸிபிஷனை விசிட் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்ப்ளோரும் பண்ணுங்கள்.